நானா மாறினா அன்பு பயங்கரமா சென்ட்டுக்கிறான் பொழுகுதே. நாங்க தான் ஏதோ செஞ்சுட்டு உன் எதிர்க்க வந்து நிக்கலான்னு பார்த்தேன். சண்டே மத்தியானம் வந்து ரஞ்சித் ஃபோன் பண்றது. நான் தலை நடிக்கிறிய தலை, நீ எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதே. நல்லா இருந்துச்சு தலை, இப்பதான் பார்த்தேன். அதுல ஒரு எபிசோட்ல ஒண்ணு பண்ணியிருந்த ஒரு ஷாட் நானே பார்க்கல. நீ தலை எங்க இருக்கிற தலை, ஒரு கேரக்டர் இருக்குது. ஆமா சொன்னாங்க, அது நீ பண்றியா அப்படின்னு வந்து கேட்டாரு. இல்ல தலை, ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன், அது பண்ணலாம், அது பண்ணலாம், அது எங்கேயும் போறது இல்லை, டைரக்ட் பண்ணு, உன்னை யாருமே வேணான்னு சொல்ல. இது வந்து நீ ஒரு ஆக்டரா இருந்தீங்கன்னா உனக்கு பொருளாதார ரீதியா உனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நீ ஓடுறதுக்கு நல்லா இருக்கும்ல. ராம் சார் வந்து என்னன்னா எதுவா இருந்தாலும் அவரை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாரு. அதாவது ஒரு புல்லு ஆடுதுன்னா கூட அவரை மாதிரியே ஆடணும், அப்படி ஒரு டைரக்டர். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதா நான் நம்புவேன். ஆர்டிஸ்ட் அதை எப்படி எடுத்துன்னு வராங்கன்னு இருக்கு, அவங்க அதை கன்சீவ் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதில் அவர் சொன்னதை தான் நான் பண்ணேன். ஸோ எனக்கு அதனால எனக்கு அதை பார்க்கணுன்னு கூட விருப்பம் இல்லை. நம்ம தான் அதை பண்ணவே இல்லையே, அவர் தானே அதை பண்ணாரு. உங்களுக்கு எப்படி ஒரு படம் எடுக்க உரிமை இருக்கும், அதே மாதிரி உங்கள் படத்தை வந்து நான் விமர்சிக்கிறதும் எனக்கு நான் அதை சொல்கிறேன். இதில் இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம், இதில் இந்த பிரச்சனை இருக்குது, இது பாராட்டுக்குரியது அப்படிங்கிறத எல்லாமே சொல்லலாம். இதை யார் சொல்கிறாங்கங்கிறது முக்கியமாக இருக்கு. அவங்களுக்கு அது எவ்வளவு தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்கிறதுனால ஷோ டிக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜெய். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர் அண்ட் டைரக்டர் வந்திருக்காரு. ஸோ மெட்ராஸ் படம் மூலமாக வந்து அறிமுகமாகி மெட்ராஸ் விஜி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் பாவல் நவகீதன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெய், எப்படி இருக்கீங்க? பேர் சொன்னதே ரொம்ப மனசு குழுகுலுன்னு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர், ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து உங்களுடைய நேம், அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு நேம் மாத்திப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராக்னு வச்சுக்கோங்களேன், ட்வைன் ராக் த ஜான்சன் வச்சிருவாரு அவரு. அந்த பேர் வந்து ஃபேன்சியா இருக்கு, ரீச் ஆயிடும். உங்களுக்கு நார்மலாவே உங்க பேர் ஃபேன்சியா தான் இருக்கு, பாவல் நவகீதன். ஈஸியா மக்கள் வந்து ஈஸியா உங்களை என்ன சொல்றது ரீச் பண்றாங்க. இந்த நேமோட அர்த்தம் என்ன? கீதம், பாவல், நாவல். நான் நிறைய திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் முறையா என் பேரை ஈஸியா ரீச் பண்ணிடுவாங்கன்னு கேக்குறேன். அப்படி கிடையவே கிடையாது. இல்ல, பாவல் நவகீதன் ரொம்ப டஃப்பா நானே யோசிப்பேன். ரொம்ப இப்படி ஒரு கடினமான ஒரு பேரை நம்ம அப்பா அம்மா வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பாவல் வந்து ஒரு ஹீரோவோட நேம், ரஷ்யன் நாவல். அது மாக்சிம் கார்கியோட தாயின்னு சொல்லி ஒரு நாவல். அதுல வர ஒரு ஹீரோவோட பேர் வந்து பாவல். நவகீதன்னா வந்து புதிய ராகம்னு அர்த்தம். ஸோ இந்த ரெவல்யூஷன்ல இருந்த அந்த ஹீரோ வந்து இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப புதுசா இருக்கணும்னு சொல்லி எங்க அம்மா வச்ச பேரு. ஓ, அப்போ இந்த காஸ்டியூம்க்கு ஏத்த மாதிரி மியூசிக் ரிலேட்டடாவும் யோசிச்சு வச்சாங்க. நவகீதன்னா புதிய ராகமா, புதுசா இருக்கணும். இவன் ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒருத்தனா, இந்த சொசைட்டி புதுசா மாறிட்டே இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பாவல் பழைய பாவலாவே இல்லாம புதுசா இருக்கணும் அப்படிங்கறதுனால எங்க அம்மா. சூப்பரா. டீச்சரா அம்மா? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான். சூப்பர்ண்ணா. அண்ட் நாங்க எப்பயுமே மெட்ராஸ் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த கெட்டப் பார்ப்போம். நாங்க பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி டெரரா வந்து அண்ணன் கிட்ட எப்படி பேசலாமா வேணும், ஆனா குழந்தை குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த வில்லனிஸ்ட் ரோல் தான் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசும்பொழுது ரொம்ப தன்மையா சாஃப்டா தான் இருப்பாங்க. அது பர்ஃபார்மன்ஸ் தம்பி அப்படின்னுவாங்க. நாங்க பார்த்த கெட்டப் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்ல இருக்கீங்க. ஸோ ஏன் அந்த ரோல் வந்து அப்படியே கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க? படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம், பட் இருந்தாலும் அந்த ரோல் என்ன காரணம் ஃபர்ஸ்ட்ல இருந்து? சீரியஸா இருந்தாலும் கூட ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஏத்து என்ன இருக்கோ அப்படிதான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னொன்று வந்து என்னன்னா, இது வந்து என்னோட கண்ட்ரோல்லையும் இல்லை. நான் ஒரு சீரியஸ் ரோல் பண்ணணும்னு என்னைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை. ஆஹா, இது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். அதனால தான் நானும் சொல்றேன். சூப்பர்ண்ணா. அது வந்து என்னன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு படம் வந்து காமெடின்னு தான் சொல்லி கூட போனேன் உள்ள. காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கதை கூட கேட்கல. இல்லைங்க எனக்கு காமெடிக்காக யோசிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம்னு போனேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, என்னோட டைலாக்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்றாங்க. காமெடி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஒருத்தருக்கு போகுது. நான் டைரக்டரே கேட்டேன், என்னங்க காமெடின்னு சொன்னீங்க, காமெடி டைலாக் இல்ல, விஜயை வந்து சீரியஸா வந்து பார்த்து இன்னைக்கு எப்படி திடீர்னு காமெடி பண்ண வச்சா எப்படி, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து வேற பண்ணணும்னு தான் ஆசை. நான் என்னைக்கும் ரொம்ப சீரியஸாவே இருக்கணும்னு ஆசை இல்லை. பட் சீரியஸா பண்றதுல நம்ம எப்படி புதுசா பண்றோம்னா அதையாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் வர்றது அப்படி. பட் ஆனா நீங்க நார்மலா வந்து ஒரு ஹியூமரஸ் பர்சன் அப்படிதானே? அப்படி சொல்ல முடியாது. இல்ல, அந்த மாதிரி கேரக்டர் பண்றதுக்கு எல்லாமும் தான். நான் அழுவேன், நான் சிரிப்பேன், நீங்க எப்படி அப்படிதானே? அதே மாதிரிதான். இல்லனா நிறைய பேர் இந்த அதான கன்ஃபியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோவர்ட்ன்றாங்க, ஆம்பிவர்ட்ன்றாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றாங்க. பேசவே பேச மாட்டீங்களா? அதுதான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா ஜாலியா என்னன்னா,
இப்படி பேசுறதுக்கு டைம் எடுக்கும் எனக்கு. ஓகே. நான் எடுத்த உடனே எல்லாரோடையும் நல்லா ஆ. ஜெல் ஆகுற ஒரு ஆள் இல்ல. ரொம்ப அமைதியான ஒருத்தன். ரொம்ப காமா இருப்பேன். கொஞ்சம் டைம் ஆன பிறகு ஓகே. கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சேன். சூப்பர்ண்ணா. அருமை. ஸோ மெட்ராஸ் விஜி அப்படின்ற முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நெறைய படங்கள் டைரக்ஷனா வெயிட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் படம் பிளாக் பஸ்டர். அது வந்து எப்படி உங்களுக்கு அமைஞ்சுச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது அமைஞ்சது வந்து என்னன்னா, இவரு ரஞ்சித் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. அது ஒரு ஒரு குட்டி கதை. ம். ஆக்சுவலா வந்து என்னன்னா, என் ஃப்ரெண்ட் சக்தின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருந்தான். அவனோட ஜூனியருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். மச்சி கிளம்பி வா, ஒண்ணு இருக்கு. நடிக்கணும்னோனே எனக்கு, "ஏய் எதுக்குடா நடிக்கிறதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற? நான் அதெல்லாம் வரல." அப்படி இல்ல, இல்ல நீ பண்ணா நல்லா இருக்கும். அவன் பாவம் ஒரு ஆர்டிஸ்ட் வேற இல்ல. அது மட்டும் கொஞ்சம் வந்து பண்ணி குடு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஷூட் போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் அங்க போன பிறகு தான் தெரியும் அது வந்து நாளைய இயக்குனர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நான் போனேன். ஓகே முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இது ஃப்ரெண்டுக்காக பியூரா அதுக்காக மட்டும் செஞ்சது தான். வேற எந்த இன்டென்ஷனுமே இல்ல. வந்தாச்சு. வந்துட்டேன் ஒரு நாள் வந்து நம்ம ஆஸ் யூசுவல் ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஒர்க் பண்றது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சண்டே மத்தியானம் வந்து ரஞ்சித் ஃபோன் பண்றாரு. "நான் தல நடிக்கிறிய தல, நீ எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதே. நல்லா இருந்துச்சு தல. இப்பதான் பார்த்தேன். அதுல ஒரு எபிசோட்ல ஒண்ணு பண்ணியிருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். நானே பார்க்கல அன்னைக்கு. வந்ததும் தெரியாது. சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சுட்டாரு. நல்லா இருந்தது தல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 8 மாசம் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ஏன்னா ரஞ்சித் வந்து எனக்கு நிறைய ரெஃபர் பண்ணுவாரு. நிறைய ப்ரொடியூசர் ரெஃபர் பண்ணுவாரு. அந்த டைம்ல நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொடியூசர்லாம் இருந்தா ரெஃபர்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ரஞ்சித் பண்ணுவாரு அத. அதனால எனக்கு கொஞ்சம் யூனிக்கான ஒரு பெர்சனா தான் தெரியும் அப்ப. அப்ப அட்டகத்தி முடிச்சிருந்த டைமு. நல்ல ஹிட் அது. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து ஸ்டூடியோ கிரீன்ல கமிட் ஆயிட்டாருன்றது மட்டும் தெரியும். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் தெரியாது எனக்கு. ஒரு நாள் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, "தல எங்க இருக்கிற?" அப்படின்னு. "வீட்ல தான் தல." அவர் மாரி லைட்டா அந்த மாடுலேட் பண்ணி அதுக்கு பேசுறீங்க. அது சரி வா, வா, வா இங்க இருக்கிறேன். ஸ்ரீநகருக்கு வா கிளம்பு. நேரா போனேன். ஃபுல் நான் எப்பவுமே எங்க வெளிய போனனாலும் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட்லாம் எடுத்துட்டு போவேன். போனா மண்டபத்துல வந்து ஒரு ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு. கார்த்தி சார் இல்ல. மத்த எல்லா ஆர்டிஸ்டும் இருக்காங்க. பயங்கரமா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் இருக்கேன். எல்லா ஆர்டிஸ்டும் என் அசிஸ்டன்ட்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும். ஏற்கனவே தெரியுன்றதுனால எல்லாருமே ஜாலியா பேசிட்டு நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ரிஹர்சல் அங்க போயிட்டு இருக்கு. ரஞ்சித் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப நல்ல க்ளோஸ் ஒரு அசோசியேட் வந்து அவர் வந்து சொன்னாரு. பவன் எல்லா கேரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கேரக்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆ யாராவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. நான் எல்லாரையும் ரெஃபர் பண்றேன். அது ரொம்ப முக்கியமான கேரக்டர்ன்னு சொன்னோனே, நான் வந்து அவன் நல்லா இருப்பானா, இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி நெறைய பேர ரெஃபர் பண்ணிட்டே இருக்கேன். லஞ்ச் டைம் ரஞ்சித் வராரு. "தல ஒரு கேரக்டர் இருக்குது." "ஆமா சொன்னாங்க. அது நீ பண்றியா?" அப்படின்னு வந்து கேட்டாரு. எனக்கு தெரியும் அந்த கேரக்டர் வந்து நல்லா பண்றியா? ரெஃபர் பண்றியான்றீங்களா? என்ன பண்றியா பண்ண பண்றியா சொல்றீங்க? இல்ல நான் அந்த அப்படிலாம் கேட்கல. ஆ. பண்றியா எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒரு டியூப் லைட்டும் இல்ல. அதனால ஓகே. டக்குன்னு புரிஞ்சிருச்சு. நான் உடனே வந்து அ யோசிக்கிறேன் நான். இது ஆ. பண்ணலாமா வேணாமான்றது தான் எனக்கு. நம்ம ஆக்சுவலா வந்து இப்போ புரொடியூசர் சொல்லுவாருன்னு நான் வந்துமே இல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஆ. அது பண்ணலாம். அது பண்ணலாம். அது எங்கேயும் போறதில்ல. இது நல்லாருக்கும். இது நீ பண்ணு. இன்ட்ரஸ்டிங்கான ஒண்ணு. டைரக்ட் பண்ணு. உன்ன யாருமே வேணான்னு சொல்லல. இது வந்து நீ ஒரு ஆக்டரா இருந்தீன்னா, உனக்கு பொருளாதார ரீதியா உனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ ஓடுறதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு. திருப்பி யோசிச்சேன். ம். யோசிக்காத பண்ணு. அப்படி அவ்வளவுதான். இது இப்படிதான் இப்படிதான் மெட்ராஸ் ஹேப்பன். சூப்பர்ண்ணா. ஆனா எனக்கு வந்து அந்த படத்துல வந்து அது ஒரு செம்ம கல்ட் கிளாசிக் ஓகேங்களா? அதுல உங்களோட டயலாக் முதற்கொண்டும் மக்கள் மனசுல வந்து செம்மையா பதிஞ்சிருக்கு. நீங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அத பத்தி கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த மெட்ராஸ் படத்துல நெறைய டயலாக் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ம். அந்த படத்துல செவுரு பத்தி மைம் கோபி அண்ணா, அப்புறமா மத்தவங்க பேசுவாங்க. அப்புறம் ம். நீங்க ஒரு டயலாக் பேசுவீங்க. அது மட்டும் எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்றீங்க. எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. ஆ. ஏன் அது ஞாபகம் இருக்குன்னா, இவரு ஓகே சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இமிடியேட்டா ஷூட் பண்ணோம். ஒரு சீன் மட்டும் ஷூட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ம். ரஞ்சித் ஷூட் பண்ண நான் ஃபர்ஸ்ட்டு ஆ. ஒரு ஆடிஷனா பேசின ஒரு டயலாக் அதுதான். ஓகே. படத்துலயும் அது ட்ரெய்லர்லயும் அந்த ஒரு ஷாட் மட்டும் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஷாட் அது. எந்த டயலாக்ண்ணா அது? நான் பேசிடுறேன். நானா மாறினா அன்பு பயங்கரமா சென்ட்டுக்கிறான் போலுக்குதே. நான் கூட தான் ஏதோ செஞ்சுட்டு உன் எதிர்க்க வந்து நிக்கலான்னு பார்த்தேன். அன்பு ஜெயிச்சிட்டானா. அண்ணா அப்படியே கன்டின்யூ பண்ணலாம்ண்ணா. ம். ஏய் அன்பே! இந்த ஊர்ல இருக்கிற எல்லா செவுரும் உன் செவுரு தான். இல்லன்னு சொல்லல. எங்களுக்கு இதே ஒரே செவுரு. அத்த போய், "என்னாப்பா விஜி! உன்ன எதுக்கா கூட்டின்னு வந்தேன்? சும்மாவே நிக்கிற. எதனா பேசு." அதான் அவரே சொல்லிட்டாரே. நான் என்ன பேசுறது? ஆனா தியேட்டர் ஆர்டிஸ்ட் இந்த ஆக்டிங்குள்ள உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ தியேட்டர் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அத பத்தி நீங்க சொல்லுங்க. ஹவ் இட் ஆல் ஸ்டார்ட்டட் யுவர் கரியர் ஆக்சுவலி? இல்ல நான் ஆக்டிங்காக நான் தியேட்டர் கத்துக்கல. நான் ஒரு ஆக்டரா ஆகப்போறேன்னு நான் நினைக்கல. டைரக்டரா எனக்கு வந்துட்டு ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு மியூசிக் தெரியணுமோ, அந்த மாரி ஒரு ஆக்டிங்கும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தியேட்டர்
தேட்டர் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இன்னொன்று வந்து என்னன்னா, எனக்கு அந்த டைம்ல வந்து காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் பாக்கெட் மணி தேவைப்பட்டுச்சு. அதனால கொஞ்சம் தேட்டர் ஷோஸ் போனா கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் எனக்கு இருந்ததே தவிர, நான் தேட்டர் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம். ஓகே. தேட்டர் போகும்போது நான் தேட்டர் வந்து என்னன்னா, நான் ஒரு எப்படி சொல்றதுன்னா, எவ்வளோ டிப்ரஸ்டா போனாலும், உள்ள போனா வந்து மைண்டே அப்படியே ஃப்ரீ ஆயிடும். அப்புறமா உலகத்தையே தான் மறந்துட்டு. அது ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ப்ராசஸே வந்து என்னன்னா, ஒரு எல்லா கவலையோ இல்ல வந்து என்னவா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேரக்டரா இருக்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அது அந்த சந்தோஷம் வந்து அது உள்ள போன பிறகு தான் தெரிஞ்சது. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப டிசிப்ளின் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா வகையிலுமே. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க வந்து தியேட்டர்ல இல்லாம வேற ஒரு ஆர்டிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஹேவியரும் பேஷன்ஸ் நெறைய இருக்கும் இருக்கும். தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க எவ்வளோ ஹம்பிளா இருக்காங்கன்னு ஆமா, உங்களுக்கு புரியும். நீங்க ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆமா. ஈஸியா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கும், இவங்களுக்கு தியேட்டர் பேக்ரவுண்ட்லாம் எல்லாம் ஸ்ட்ரெய்ட்டா நடிக்க வந்துட்டாங்கங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஒரு ஒரு எப்படி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் ஒரு கோ ஆர்டிஸ்ட்ட அதெல்லாம் தெரியும். ஏன்னா இப்ப இதெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்றது இருக்கும். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு அது என்னைக்குமே இருக்காது. இருக்காது. நான் என்னங்க பண்ணிட்டேன்? ஆமா. நான் பண்றேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேங்கிற அந்த அந்த ப்ராசஸ் தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். நான் அதுதான் ரொம்ப ஹெல்த்தியாவும் பார்க்குறேன். இதெல்லாம் தியேட்டர்ல இல்லன்னா, இதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. ரொம்ப அழகா சொன்னீங்கண்ணா இந்த விஷயம். நெறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து நம்மளுடைய சைட்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே இத ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் தியேட்டர் ஆர்டிஸ்ட்ங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஹேப்பியா இருக்கு. மூவி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும்போது, அது ஒரு பிளாக் பஸ்டரா போயிட்டுருக்கும்பொழுது, அப்படியே நீங்க வந்து நெறைய படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா, நம்மளோட ஆசைய ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்டர் டெபியூ வந்து பண்ணீங்க. V1 மர்டர் கேஸ் படம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இந்த லாஜிக் த்ரில்லர்லாம் இருந்துச்சுன்னா, மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. அந்த படமும் செம்மையா ஆஹா! ஓஹோன்னு ஓடிருச்சு. ஸோ அதோடைய ஸ்டார்ட்டிங் எப்படி இருந்துச்சு? எப்படி போய் நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்ரோச் பண்ணேன்னா, நான் என்னைக்குமே எனக்கு அந்த ஆசை விட்டு போல. ம். ஆக்டிங் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம். சரி. ஆனா டைரக்ஷன் வந்து அப்படி இல்ல. நம்ப முழுக்க அதோட தான் நம்மளோட சுவாசமே அதுவா தான் இருந்ததுனால, அதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். என்ன ஒண்ணு நடந்ததுன்னா, சினிமால நடிச்ச பிறகு இந்த முகம் தெரிஞ்ச முகம்ங்கறனால அப்பாயின்ட்மென்ட் ஈஸியா இருந்தது எனக்கு. ஆ. ஸோ யார வேணாலும் ஈஸியா போய் அப்ரோச் பண்ணி கதை சொல்றதுக்கான ஒரு சூழல் இருந்தது. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து கதை சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் நான். இதுக்கப்புறம் யாருக்கும் கதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கும்பொழுது, அ. அப்புறம் என்னோட எடிட்டர் பிரேம் அவர் ரொம்ப வருஷமா தெரியும். நாங்க ரொம்ப வருஷமா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அவரு யுகேல இருந்தாரு. நம்ம சென்னையில இருக்கும்போது யுகேல இருந்து ஃபோன் பண்ணுவாரு. நைட் பண்ணுவாரு. எனக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிருந்தது. நைட் 2 மணிக்கு அடிப்பாரு ஃபோன். ம். அடிச்சு ப்ரோ நம்ம வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணலாம் ப்ரோ. ம். அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற நேரத்துல என்னங்க வந்து நீங்க? அவர்ட்ட அப்புறம் பிரேம்ட்ட சொல்லி அவரு எனக்கு வந்து படமே பண்ண வேணாம். எனக்கு கால் மட்டும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ம். ஒரு மாரி ஈகோ டச் ஆயிடுச்சான்னு தெரியல. ஏன்னா அவர்லாம் பண்ண மாட்டாருங்க. உட்ற சொல்லுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்கன்னும்போது, அவரு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ப்ரோ நம்ம படம் பண்றோம் ப்ரோ. அப்படின்னு சொல்லி. இது நடந்து ஒரு 10 நாள் தான். அவருக்கு கதை தெரியாது. நான் யாருன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. அ எனக்கு தெரிஞ்சு இதுதான். அவருக்கு வந்து ஒரு ஈகோவா ஏதோ நான் டிஸ்டர்ப் பண்றேன். ஓகே. அதனால அவரு வந்து பண்ணலான்னாரு. நான் எப்போ காசு அனுப்பணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆஹா! கேட்டேன். ஆஹா! ஐயா இதெல்லாம் நீங்க யாராவது ஒரு ஆள போட்டு அவங்களுக்கு அனுப்புங்க. காசெல்லாம் நான் டீல் பண்ணல. நீங்க உங்களுக்கு நம்பகமான ஒருத்தர நீங்க புரொடக்ஷனுக்கு வச்சுக்கோங்க. நம்ம பண்ணலாம்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஓ! அவருக்கு கடைசி படம் பார்க்குற வரைக்கும் என்ன படம்னு தெரியாது அவருக்கு. அப்படி. ஆமா. ஆனா உங்க மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. என் மேல நம்பிக்கையான்றது தெரியல. அ. படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவரு ஓகே. நல்லா ஹக் இப்பயும் 2 எல்லாம் மணிக்கு குடுத்தாரு. கால் பண்றாருங்களா? இப்பலாம் பண்றது இப்பல்லாம் பண்றது இல்ல. இல்ல அவர்ட்ட 2 கண்டிஷன் சொன்னேன். அ. 1 இந்த இந்த காசுக்குள்ள நான் வரமாட்டேன். நீங்க அது ஏதாவது பார்த்துக்கங்க. இன்னொரு படம் முடியிற வரைக்கும் எனக்கு ஃபோன் ஓ! பண்ணக்கூடாது. 2 கண்டிஷன்ல 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அவ்வளோ. பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் நீங்க அவர்ட்ட பேசிக்கோங்க. ஓகே. கிட்ட பேசிக்கோங்க. நான் அவர் மூலியமா நம்ம பேசிக்கலாம். அப்படி. எதுவா இருந்தாலும் நீங்க கேட்டுக்கங்க. என்ன சந்தேகமா இருந்தாலும் அவர்ட்ட கேட்டுங்க. இது பண்ணிக்கங்க. நான் அந்த ப்ராசஸ்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. படம் பார்க்க கூட இல்ல. படம் பார்க்கலீங்களா? அப்போ அது பார்த்ததுக்கு அப்புறம் புடிச்சு போய் ரிலீஸ் ஆயி என்ஜாய்ட். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எந்த யோசனை எப்படி வந்துச்சு? இந்த இல்ல எப்போ? நான் நெறைய ப்ரொடியூசர மீட் பண்ணேன் இல்லையா? ஸோ ஆமா. நெறைய ப்ரொடியூசர மீட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இது கிடையவே கிடையாது. இது ம். வந்து ஒரு 10வது ஸ்கிரிப்ட்டோ என்னமோ ஓகே. அப்படிதான். இந்த ஸ்கிரிப்ட்க்கு எப்படி அரைவ் ஆனன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய சொல்லிட்டு நம்ம வந்து இந்த சினிமாவே புரட்டி போடணும். ம். அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கான ஒரு படம் இப்படிலாம் நம்ம நெனைப்போம். ஓகே. மீட் பண்ணும்போது அதோட ரியாலிட்டி புரியும்ல. இல்ல முதல்லாம் வந்து நான் யார் தெரியுமான்றத காட்டணுன்றது தான் என்னோட எண்ணமா இருந்தது. சினிமா அது இல்ல அப்படின்னு. ஏன்னா நான் மட்டும் இல்ல. நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குது. ஆ. இப்ப நான் ஆமா. அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து இப்ப என்னோட காச நான் ஒருத்தருக்கு நம்பி குடுக்கணும். நம்பி குடுக்குறவங்க திருப்பி தந்துருவாங்கங்கிறது இருக்குல்ல. திருப்பி வருங்கிறது இருக்குல்ல. இப்ப நான் அப்படி தருவேனா? எனக்கு வருமா? வராதான்னு டவுட் ஆயிடுச்சு. இல்ல வராதுன்னு இருந்ததுன்னா, நான் ஏன் உங்களுக்கு காசு தரணும்? ம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு என்னைக்கு பதில் தெரிஞ்சதோ, அன்னைக்கு நான் V1 எழுதிட்டேன்.
ஓ! ஓகே. ஸோ ஓகே. இது வந்து பட்ஜெட்டாவும் கம்மியா இருக்கணும். அதே சமயத்துல வந்து என்னோட கொள்கைகளுக்கு எதிரானதாகவும் அது இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்பீலிங்காவும் இருக்கணும் அந்த படம். கொஞ்சம் அது தப்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓகே. அப்பனா என்ன ஜானர்ன்னு அதுவே முடிவு பண்ணுது. ஓகே அந்த டைம்ல கொஞ்சம் த்ரில்லர் இருந்தது. ஈஸியா பிசினஸ் பண்ணலாம். சின்ன பட்ஜெட்ல எடுக்கலாம். த்ரில்லர், ஹாரர்லாம் சின்ன பட்ஜெட்ல பண்ணிரலாம். பயமுறுத்துறது ரொம்ப சுலபம் தானே. ம். இப்போ அந்த வீடு ஏதோ ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்ல யாரோ இருக்காங்க யாருன்னு தெரியலன்ட்டு நேரா நீங்க அந்த வீட்ட வச்சே ஒரு 5 நிமிஷம் சீன் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த லிபர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஹாரர் த்ரில்லர்ல இருக்கு. டிராமா மூது இல்ல டிராமா ஹியூமர்லாம் ரொம்ப டஃப். அத ம். கிரியேட் பண்றதும் சரி, அத ரொம்ப லாஜிக்கலா அந்த சீன ஹோல்ட் பண்ணி ஒரு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. ஸோ இவங்க அந்த ப்ரொடியூசர்ஸே எனக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா. அந்த பிசினஸ்க்கு அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கங்கிற புரிஞ்ச உடனே அதுக்கு அந்த இருக்காங்க. ஜானர் செட் பண்ணுது. ஸோ மத்த விஷயங்கள் எல்லாம் அதோடவே ஒட்டி அதுவா ஒரு முடிவு எடுத்துக்கிச்சு. எத்தன நாள்ண்ணா எழுதுனீங்க? இன்னும் ஒரு 10 இல்ல நாள். நான் எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே. நான் அவ்ளோ ஒண்ணும் ஃபாஸ்ட் ரைட்டர் அப்படிலாம் இல்ல. அதுல வந்து எனக்கு பெருமையும் இல்ல. டக்குன்னு ஒண்ணு எழுதி முடிக்கிற எனக்கு ரொம்ப ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப ஒண்ணுத்த கரெக்ட்டா பண்ணி அத ஒண்ணு குடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல எனக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்திருந்தா பரவால்ல. ம். பட் கண் எதிர்க்க நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கனால, ஸ்கிரிப்ட் எப்பவுமே ஜாஸ்தி டைம் இது எனக்கு ஒரு 1 1/2 வருஷம் இருந்திருக்கும் எழுதுறதுக்கு. எழுதுறதுக்கு. நீங்க சொன்னீங்க, எனக்கு ஐ அம் வெரி மச் இன்ட்ரஸ்டட். புடிக்கும்பா காமெடி. இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ம். ஆஸ் அன் ஆக்டரா உங்களுக்கு பிடிக்கும். அட் த சேம் டைம் த்ரில்லர் படம் எடுத்திருக்கீங்க டைரக்டரா. ம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் டூ டைரக்ட் அ காமெடி ஃபிலிம். அந்த மாரி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஆசை இருக்குங்களா? ஒரு புரொடியூசர் கிடைச்சா பண்ணுவீங்களா? கண்டிப்பா எழுதி. நான் அநேகமா என்னோட அடுத்த படம் வந்து காமெடி தான் நினைக்கிறேன். அப்படியா? ம். பாருங்க, ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஓகே. சோ எந்த மாரினா நீங்க பெர்ஃபார்ம் பண்ற மாரில டைரக்டரா பார்க்கலாமா உங்கள? டைரக்டரா. டைரக்டரா. டைரக்டரா தான் நான் சொல்றேன். ஓகே. நான் டைரக்ட் பண்றேன். அடுத்த படம் வந்து ஏன்னா அடுத்தது 2 பண்ணணும்னா, அடுத்தது ஒண்ணு கிரைம் இருக்கு, ஒண்ணு ஹியூமர் இருக்கு. ஹியூமர் இருக்கு. ஸோ அநேகமா காமெடியா விச் தான் இஸ் வெரி இருக்கணும். டஃப்னா, கிரைமா ஹியூமரானா? சத்தியமா காமெடி தான். சத்தியமா காமெடி. நான் இது எழுதி முடிக்க 4 வருஷம் ஆயிருக்கு எனக்கு. அப்பா! ஓகே. நான் வந்து முதல்ல வந்து ரொம்ப ஈஸின்னு நெனச்சுட்டேன். ம், காமெடி ம். பண்றது அவ்வளோ ஈஸி இல்லன்னு எழுதின பிறகு தான் தெரிஞ்சது. ஏன்னா த்ரில்லர் ஈஸி. நீங்க வந்து ஒரு டிராமாவ கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. அந்த காமெடி அப்படி இல்ல. லாஜிக்காவும் இருக்கணும். அது வந்து என்னன்னா, ஒரு எதார்த்தத்தோட பண்றது இருக்குல்ல, அது ம். அவ்வளோ சுலபம் இல்ல. சிரிக்கணும். எனக்கு வந்து ஒரு பயம் கூட இருக்கு. அது காமெடின்னு போட வேணாம். ஆமா. ஓகே. ஒரு ஃபேமிலி டிராமான்னு போட்டுட்டு சிரிச்சாங்கன்னா காமெடின்னு ஆட் காமெடி ஆட் பண்ணிடலாம். சேஃபா போறீங்க நீங்க. இல்ல சொல்றேன். அந்த அவ்ளோ மாதிரி. டஃப் அப்படி ஏன்னா நம்ம அத யூகிக்க முடியாது. இதுக்கு சிரிச்சுருவாங்க. நமக்கு சிலது வந்து நான்லாம் ஜோக்குன்னு சொன்னாலே சிரிக்கிற ஆளு. நமக்கு வந்து அப்படிப்பட்ட என்ன மாரியே எல்லாரும் இருக்கணும்னு நான் நெனைக்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் காமெடியா? என்ன ஏதோ வேணும்னே காமெடில சிரிக்காம, இது நாங்க இல்ல சிரிக்க மாட்டோம். வேணும்னு அவங்கள சொல்ல முடியாது. ஆமா. அவங்களுக்கு அது வரல. ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. நமக்கு நம்ம நெனைப்போம். இது பயங்கரமான காமெடி நம்ம நெனைப்போம். ஆனா அது இல்லாம கூட இருக்கலாம். அதனால அது ரொம்ப டஃப்ன்னு நான் நெனைக்கிறேன். டஃப். சோ காமெடி பண்றவங்க எல்லாமே எனக்கு வந்து உண்மையாவே தெய்வங்கள் தான். இவங்க யார் பயங்கர இன்ஸ்பிரேஷன் காமெடியன்ல? டெல்லி கணேசன் சார், நாகேஷ் சார். டெல்லி கணேசன் சார். அவங்க யாராச்சும் பார்த்து மீட் பண்ணி எதனா காம்ப்ளிமெண்ட் குடுத்துருக்காங்களா? இல்ல. நான் இல்ல. வந்து எனக்கு நான் நடிக்கணும்னு கூட யாரோட ஆசைப்படுவேன்னா, நான் அவங்களோட நடிச்சிருந்தா நான் ஓ. இந்த மாரி ஒரு லெஜண்ட்ஸோட நடிச்சிருக்கலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் தனியா எடுத்து பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். ஓகே. இந்த மாரி காமெடியின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பேர் இல்ல உங்களுக்கு வந்து இவங்கள காமெடின்னு மட்டுமே நான் அப்படி எல்லாமே. வரையறுக்க ம். எல்லாமே. அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பயங்கரமான ஆர்டிஸ்ட்னா இவங்கள சொல்லுவேன் நான். ஓகே. ஆர்டிஸ்ட் சொன்னீங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டோடலாம் வந்து கேஷுவலா வந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. மம்முட்டி சாரோட பேரன்பு படம் வந்து பண்ணீங்க. அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர அண்டர் ரேட்டட் ஃபிலிமா ரொம்ப சைலன்ட்டா சூப்பர்வா ஓடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபிலிமா சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி, மியூசிக் வைஸ் சரி, அத பத்தி கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணியே ஆகணும். பேரன்பு வந்து படம் பார்க்கவே இல்ல. ஓகே. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ராம் சார் வந்து என்னன்னா, எதுவா இருந்தாலும் அவர மாரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நெனைப்பாரு. அதாவது ஒரு புல்லு ஆடுதுன்னா கூட அவர மாரியே ஆடணும். ம். அப்படி ஒரு டைரக்டர் அவரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதா நான் நம்புவேன். ஆர்டிஸ்ட் அத எப்படி எடுத்துன்னு வராங்கன்னு இருக்கு. அவங்க அத கன்சீவ் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ நான் அதுல அவர் சொன்னத தான் நான் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு அத பார்க்கணும்னு கூட விருப்பம் இல்ல. எனக்கு சேலஞ்சிங்கா நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். அதுல அந்த கேரக்டருக்கு ஒண்ணு செஞ்சிருக்கேன்னும்போது நான் மேபி அதுல இன் அ இன்வால்வ் ஆயி அந்த படத்த பார்க்கறதுக்கோ, நம்ம எப்படி இருக்கு அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு.
நம்ம தான் அதை பண்ணவே இல்லையே, அவர் தானே அதை பண்ணாரு, என்னோட கேரக்டர்ல அவர் வந்து நடிச்சிட்டாரு அப்படின்றது தான் எனக்கு என்னோட தாட்டா இருந்ததுனால எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு பெரிய விருப்பம் இல்லை. ஓகே, இப்போ வரைக்கும் நான் அந்த படத்தை பார்க்கல. பார்க்கல. ஓகே, பரவாயில்ல. நீங்க நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் நாங்கலாம் பார்த்திருக்கோம். அது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி இருந்ததுன்னா சந்தோஷம், அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகும். அவருக்கு ஏன்னா தான். அது ராம் சார் தான் நடிச்சது. ரைட். நிறைய டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா? டைரக்டர் மாதிரியே வந்து ஆக்டரும் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த படத்துல வந்து வேற இல்ல, நான் அது தப்பு சொல்லல, அது அவரோட அவங்கவங்க இஷ்டம். விஷ். எனக்கு நான் இப்ப எனக்கு ஒண்ணு இருக்குல்ல, நான் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கேன். சிலருக்கு வந்து இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் அப்படியே பண்றேன் அப்படின்றது இருக்கலாம். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. நிறைய ஏன்னா எடுத்துக்காட்டு சொல்லலாம். வாலி படத்துல கூட எஸ் ஜே சூர்யா சார் மாதிரி நிறைய அஜித் சார் வந்து சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கன்வே ஆச்சு. குஷி படத்துல கூட விஜய் சார் வந்து நிறைய டைலாக்லாம் எங்களுக்கு கன்வே ஆச்சு. ஸோ அதனால டேரக்டரோடைய ஆக்டர் அப்படி அந்த மாதிரி அந்த படத்துல நான் நினைக்கிறேன். நீங்க ஒன்று சொன்னீங்க, நான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான எதனா ஒரு ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சேலஞ்சிங்கான ரோல் எதனா பண்ணிருக்கீங்களா நீங்க? எனக்கு வந்து பூமிகான்னு ஒரு படம், நீங்க கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டீங்க. பூமிகா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. சரி, நான் கண்டிப்பா பாக்குறேன். சரி. ஸோ அதுல பண்ண ரோல் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ட்ரைபல் ரோல். அதுல வந்துட்டு ஹோல்ட் பண்ணி உட்காந்து பேசணும். ஒரு டீ சரி. கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன மோனோலாக் மாதிரி அது இருக்கும். மோனோலாக் மாதிரி. சின்னதா அது ஓகே, அது பண்ணலாம். எங்க தாத்தக்கிறார் இல்லைங்க, ஒரு பெரிய ஞானிங்க, நம்ம தான் அவர் கூட சண்டை போட்டு இங்க வந்துட்டுக்கிறோங்க. நம்ம ஊரே காடு தாங்க, நம்மள இப்பதான் தொத்தி விட்டுக்கிறாங்க. நான் சின்னதா இருக்கும் போதுங்க, ஆஹ் எங்க தாத்தா என்ன பண்ணுவாரு, இந்த பாழடைஞ்ச வீடு இருக்குது பாருங்க, அதுக்குள்ள போனா அந்த மரம் வேரெல்லாம் வெளியே போய் வந்திருக்குங்க. எங்க தாத்தா அங்க போய் நின்னுங்க பார்த்து ஓஹோன்னு சிரிப்பாருங்க. இது பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய ஞானின்னுவாங்க, சிலர் பைத்தியம் கூட சொல்லுவாங்க. அவர் ஏன் அப்படி சிரிச்சாருன்னு எனக்கு அப்ப புரியலைங்க. ஆனா இப்பதாங்க அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு காரணம் புரியுதுங்க. ஓ வா இது வா வந்து வா 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 பூமிகா. வா வா சூப்பரா இருக்குண்ணே. ஆ. ஆனா இப்போ வந்து இயக்குனர் செக்மெண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் வெற்றி, இதுக்கப்புறமா பல படங்கள் வந்து நான் பண்ணுவேன்பா தம்பி, வெயிட் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே டைரக்டர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எப்பயுமே ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஒன்லைன் யோசிப்போம். ஏதோ அதுல இருந்தா அந்த கதை ஃபுல்லா எழுதுவீங்க இல்லைங்களா? அந்த ஒன்லைனா இதுல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அத வேற யாரா வந்து படமா எடுத்துட்டாங்க. இல்ல ஏதோ உங்க காது பட ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அந்த மாதிரி எதனா ஆயிருக்குங்களா? என்னன்னா, அப்படி சொல்லுவாங்க. இந்த அதாவது நம்ம ஒரு கான்செப்ட் ஒண்ணு, ஒரு புதுசான ஒரு ஐடியாவ ம். புடிச்சிருப்போம் எங்கேயாவது. ஸோ அந்த ஐடியாவோட ஒருத்தர் வருது அப்படின்னு. அந்த படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எழுதாம. ம். ஆ ஏன்னா நம்ம ஐயோ! இப்போ சும்மா வந்து ஒரு ஆர்மி பத்தின்னு வச்சுப்போமே. ம். சும்மா சொல்றேன் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. இப்போ அமரன் படம் வரப்போகுது. ஆமா. இப்போ அது வந்து ஆர்மி ரிலேட்டடா அப்படின்னா, உடனே அந்த பயம் வந்துரும். ஐய்யய்யோ! இப்ப நம்ப என்ன மாதிரியான சீன்ஸ் எழுதுறோமோ, அதே மாதிரி அதுல இருந்ததுன்னா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம வெளிய போய் பிட்ச் பண்ண மாட்டோம். அது கூட சொல்ல மாட்டோம். இல்ல அது வந்ததுன்னா, அப்ப அந்த மாதிரியே ஆயிறக்கூடாது. அப்ப போய் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுங்கிறதுனால, அந்த மாதிரி சில சமயங்கள்ல வர்றது உண்டு. ஓகே. ஆனா என்னன்னா, அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸ்க்ரீன் பிளேவா அது மாறதான் செய்யும். டெஃபினட்டா வேற சீன் இருக்கும், வேற ஒண்ணு இருக்கும். அந்த அந்த இல்லன்னா நம்ம அந்த டைம்ல அத பண்ண முடியாது. ஒரு 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 10 வருஷம் கழிச்சு அதே ஸ்கிரிப்ட ம். நம்ம பண்ணலாம். ஸ்கிரிப்ட் என்னைக்கும் உங்களுக்கு பழசாவாது. அந்த ஐடியா திரும்ப 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 அது வந்து வேற வகையில அது வேற ஒரு வடிவத்தோட அந்த அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ மட்டும் நம்ம அதுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும். ம். ஸோ நீங்க செய்யற ஒரு ஒர்க் வந்து வீணா போவாது. போகாது. ஸோ அந்த டைம்க்கு மேபி பண்ண முடியாம இருக்கலாம். ஃபியூச்சர்ல அது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கேத்த மாரி நம்ம மாத்திக்கணும் அவ்வளவுதான். எதுக்கு கேட்டேன்னா வந்து, அதாவது ஒன்லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப ரீசென்ட்டா ஏதோ நான் கேள்விப்பட்டேன் நான். நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த லப்பர் பந்து அப்படின்ற படம் வந்து டைரக்டர் சொன்னாரு, "என்னங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ப்ளூ ஸ்டார்ன்னு ஒரு படம் எடுத்துட்டாங்க. 2ம் கிரிக்கெட் வேற ஒரே மாரிலாம் இருக்கு" அப்படின்னோனே, அவரு பரவால்ல கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் என் கதை வேற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. நீங்க அந்த மாதிரி தான் சொல்றீங்க இல்லீங்களா? எழுதினாலும் அது வேற மாரி இருக்கும். எனக்கு அந்த ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா இல்ல எனக்கு என்னன்னா ஸ்கிரீன் பிளே எப்படியும் ஒரே அப்படி மாதிரி சீன் இருக்க போறதில்ல. இருக்க போறதில்ல. இப்ப நம்ம ஒரு சாதாரணமா ஒரு லவ் ஸ்டோரின்னு வச்சுப்போமே, எடுத்துப்போமே. ம். ஒரு லவ் ஸ்டோரியில என்ன நடக்கும்? காதலர், ஒரு காதலி. பெண் வந்து ஒரு ஆண் மேல ஆசைப்படலாம். இல்ல ஒரு ஆண் ஒரு பெண் மேல ஆசைப்படலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒத்துக்காம இருக்கலாம். கண்டிப்பா ஆண் தான் ஃபர்ஸ்ட் பெண்ண போய் சரி பார்ப்போம். வச்சுப்போம். அப்படியே வச்சுப்போம். பெண் வரமாட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது. இல்ல ஒரு சும்மா பெண்ணுக்கும் காதல் வரலாம். ஆ. நான் அதனால தான் அது 2த்தையும் சொன்னேன். சரி. சோ இப்ப யாருக்கு வேணாலும் ஒருத்தருக்கு வரலாம்.
இப்போ இது 2 பேருக்குமே வந்து என்னன்னா யாரோ ஒருத்தர் ஒத்துக்காம இருப்பாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவலா அது நடக்கும். இப்போ அவங்களுக்கு வெளியே இருந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும். இப்போ இதை இவங்க ஃபேஸ் பண்ணி இவங்களோட லவ் சேரப்போதா இதை தவிர வேற ஏதாவது லவ் ஸ்டோரியில் நீங்க சொல்ல முடியுமா? சூப்பர்ண்ணா, கரெக்ட்ண்ணா. ஒண்ணே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட இடையில பாய் பெஸ்டின்னு ஒருத்தன் உள்ள வரவன கழுத்தாப்படியே பிடிச்ச சரி, ஓகே. அதான் அந்த கான்ஃபிளிக்ட் சொன்னல. சோ அந்த கான்ஃபிளிக்ட் அது இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி. ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் வரப்போகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு ஏதோ ஒண்ணு. அது அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி பாய் பெஸ்டியா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சோ இத மீறி இவங்க 2 பேர் சேருவாங்களா, சேர மாட்டாங்களா? ஒண்ணு சேரணும், இல்ல சேரக்கூடாது. இதுதான் கிளைமாக்ஸா இருக்க முடியும். இதை தாண்டி நீங்க வேற என்ன பண்ணுவீங்க லவ் ஸ்டோரி? இதுதான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் இன்னைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி வருது இதே பேட்டர்ன்ல. ஃபார்மட் இதுதானே. ஸோ அதனால இதை நம்ம எப்படி ஸ்க்ரீன் பிளே மாத்துறோம், எப்படி அதுக்குள்ள வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு என்ன புதுசான விஷயங்கள் அதுக்குள்ள வைக்கிறோங்கிறது தான் ஒரு கிரியேட்டரோட வேலையா இருக்கு. எல்லாமே நேச்சுரல் கெலாமிட்டின்னு சொன்னது இந்த ரிலேட்டிவ்ஸ் தானே சொன்னீங்க. அப்போ நேச்சுரல் கெலாமிட்டிஸ் சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் தானே சொன்னீங்க. உற்றார் உறவினர்கள் இல்ல, அது நான் எனக்கு ஒரு படம் மனசுல வந்து அதனால அது அப்படி சொன்னேன். ஓகே. ஆனா நீங்க பார்த்து பயங்கரமா ஆஸ் அ டைரக்டரா இன்ஸ்பயர் ஆன படங்கள் சொல்லலாம், சொல்லுங்கண்ணா அதை பத்தி. எனக்கு ரோமன் பொலான்ஸ்கி ரொம்ப பிடிக்கும். ரோமன் பொலான்ஸ்கியோட டெனன்ட்னு ஒரு படம், அவரோடது எனக்கு அவரோட நிறைய படங்கள் எனக்கு பிடிக்கும். அவர் நிறைய த்ரில்லர் தான். ரோஸ்மெரி பேபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு கீஸ் லெவின்ஸ்கின்னு சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு. அவரோட கலர்ஸ்ன்னு சொல்லி ப்ளூ ஒயிட்டு ரெட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து டெக்கலாக்னு சொல்லி ஒரு 10 படம் இருக்கும். ஸோ அதில் அவரோட கீஸ் லெவின்ஸ்கியோட ஒருத்தர் ஷார்ட் டிவிஷன் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, எப்படி படத்துக்கு ஒரு சீனுக்கு எப்படி ஷார்ட்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னா, கீஸ் லெவின்ஸ்கியோட எல்லா படங்களையும் உட்காந்து பார்த்தாங்கனாலே அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு தெரியும், ஓகே இதுனா இந்த மாதிரி ஷார்ட் வைக்கலாம், இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதை பற்றி. நானும் கூட அதுல இருந்து போகல. அக்கிரா குரோசேவா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் V1 கூட அது அவரோட ரோஷமன் சொல்லி ஒரு படம் இருக்கும். ரோஷமன் வந்து ஆஸ்கர் வாங்கின படம். அதில் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூஸ் மாறும். ஸோ நான் அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் V1ல கூட அதில் ஒரு பர்டிகுலர் சீனில் அதை ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். பெர்க்மன் ரொம்ப பிடிக்கும். பெர்க்மனோட எல்லா அவரோட வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ்ன்னு சொல்லி ஒரு படம், இன்னைக்கும் கூட எப்படி அவரால் அன்னைக்கு அப்படி யோசிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி யோசிக்கிற ஒரு படம் தான். சம்மர் வித் மோனிகான்னு ஒரு படம், செம்ம ஜாலியா. சம்மர் வித் மோனிகா, சம்மர் வித் மோனிகா, அதுவும் செம்மையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெலினியோட 7.5 ஒரு படம் இருக்கு. அப்புறம் தமிழ்ல வந்து இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி எனக்கு தமிழ் படம் வந்து பாலுமகேந்திரா சாரோட. ஏன்னா நான் வந்து சினிமா வரணும்னு ஆசைப்பட்டது இல்லை. சினிமா வந்து ரொம்ப சுலபம், ஒண்ணுமே இல்லை. நீ உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீ கதையா சொல்லலாங்கிறது, அந்த நம்பிக்கையை விதைச்சது வந்து பாலுமகேந்திரா கதை நேரம் தான். ஸோ அவரோட அப்போ நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க, அந்த டைம்ல அதுதான் நம்மள வந்து சினிமாக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பெருசா இருந்தது. மகேந்திரன் சாரோட எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டா போதும், ஒரு நிம்மதியா இருக்கலாம், அப்படி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோன்னு அப்படி நெஞ்சு தூக்கி நடந்துக்கலாம், அப்படி. ஸோ அப்படி ஒண்ணு இருக்கு மகேந்திரன் சாரோட படங்கள். மகேந்திரன் சார் படத்துல வந்து இல்ல வேற ஏதாவது ஒரு டைரக்டரோட படம் பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம்? இல்ல, அப்படிலாம் ஒரு படம்லாம் நிறைய பாருங்களேன். அதாவது அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்னவா இருக்குதுன்னா, உங்களுக்கு லைஃப் லாங்லாம் அதை தூக்கிட்டு சுமக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு பாலுமகேந்திர கதை நேரம் வந்து எனக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் இருக்குமானா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் எனக்கு உண்டு பண்ணிருக்குல்ல. நீ ஒன்று படம் பண்ணிடலாம்டா, இப்போ உன் வீட்டில் நடக்கிறத நீ ஒரு கதையா சொல்லலாம், இது கதை தான், இது ஒரு படம் தான். ஒரு சினிமானா நடக்க முடியாதத வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. நார்மலா 2 பேர் உட்காந்து பேசுறதுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அது படம் தான் அப்படிங்கிற புரிதலை ஒருத்தருக்கு உண்டு பண்றது. இதுக்கு மேல ஒரு கிரியேட்டர் வந்து வேற என்ன செய்ய முடியும்? ஒருத்தருக்கு பண்ணவே முடியாது. இதை செஞ்சாங்கன்னா போதும், இது அந்த படத்துக்குள்ள இருந்ததுன்னா போதும். ஒரு படம் முழுக்க உங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் சீன்ல உங்களுக்கு அந்த இம்பாக்ட் கொடுத்தா கூட அது விஷயம் தான். நான் பாலு மகேந்திரா சார் உடைய அந்த கலர் பத்தி பேசிட்டு இருந்தீங்க நீங்க. கீஸ் லெவின்ஸ்கி அங்க ஆரம்பிச்சு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் கலர் வந்து வேற மாதிரி பேசும். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆஸ் அ டைரக்டரா? இந்த கலர்ன்ற விஷயத்தோட சேர்த்து சொல்லுங்க, இல்ல தனித்தனியா சொன்னாலும் ஓகே. கலர்ஸ் வந்து என்னன்னா, எனக்கு வந்து கலர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடாது, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அப்படி சொல்லல, நான் வந்து சொசைட்டில அந்த மாதிரி பொண்ணா ஸோ அந்த மாதிரி இல்லாம, ஸோ எனக்கு லைஃப் வந்து கலர்ஃபுல்லா தான் இருக்கணும்.
அதை செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி பார்க்க எனக்கு வந்து இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் தான் இல்லை வந்து இப்படி தான் அப்படிலாம் இல்லை. எனக்கு எல்லா கலர்ஸும் எனக்கு வேணும், எல்லா கலர்ஸும் எனக்கு பிடிக்கும். ஸோ அது படங்களில் அந்த கதைக்கு ஏற்ற ஒன்று இருக்குது, ஒரு லேண்டுக்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு மதுரை பேஸ்டோ இல்லை திருநெல்வேலி பேஸ்டோ இல்லை வந்து ஒரு கன்னியாகுமரி பேஸ்டோனா ஒன்றுத்துக்கு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மாறுது. ஸோ அதுக்கு ஒரு டோன் அதுவாக கொடுக்குது, அந்த கதையே கொடுக்குது. என்னோட ஐடியாலஜி எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த கதைக்குள்ளே பொருத்த முடியாது. அந்த கதை டிமாண்ட் பண்ணும் அந்த கலர், அந்த டோனை. ஸோ அதுதான் ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனா ட்ரீம் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி படம் ஒன்று பண்ணும்பா, அந்த இடத்துக்கு போய் பண்ணும், இல்லைன்னா சிம்பிளா இங்கேயே கூட பண்ணும், ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அந்த மாதிரி லொகேஷன்ல ஒரு ஷார்ட்டா வைக்கணும்ன்ற ஒரு ஆசை ஆஸ் அ டைரக்டர் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீமோட, ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறோம்ல, நாளைக்கே அது மாறுது. நாளைக்கே அது ஒரு புரிதல்ல மாறுது. நான் இன்னைக்கு அதை பிலீவ் பண்றேன், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. நாளைக்கு அதை உடைச்சிருது வேற ஒரு விஷயம். இப்படிலாம் இல்லையே அது. அதனால நீங்க வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கிரியேட்டரா. எதையுமே வந்து இப்படிதான் இருக்கணும், இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் படம் பண்ணுவேன். நான் அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சதே, நான் அதுல இருந்து வேற எங்கேயோ தான் வந்திருக்கேன். அதனால இப்படியே இது நிலையானதா இருக்கணும்ன்றது கூட அவசியம் இல்லை. டைரக்டரா வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருத்தவங்க ஒவ்வொரு டைரக்டர் வந்து அவங்க விஷன் வேற மாதிரி இருக்கும். நீங்க திரைப்படங்கள் பார்க்கும்பொழுது, ஏன்னா நீங்க ஆக்டராகவும் இருக்கிறீங்க, டைரக்டராகவும் இருக்கீங்க. ஒரு டைரக்டர் வந்து கண்டிப்பா ஒரு ஆக்டராகவும் இருந்தாருன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மியூசிக் டைரக்டரே வந்து ஒரு டைரக்டரோட மைண்ட் செட் இருந்தால் தான் மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நிறைய நாங்கள் கேள்விப்படுறோம். உங்களுடைய நார்மலான ஒரு தியேட்டர்ல போய் படம் உட்காந்து பார்க்கும்பொழுது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் உங்களுக்கு? உங்களுடைய கண் பார்வை எப்படியா இருக்கும் அது? ஒன்றும் இல்லை, நான் வந்து கொஞ்ச நாளா நான் படம் பார்க்கறது நிறுத்திட்டேன். ஓகே. படமே பார்க்க முடியல எனக்கு. இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி கேள்வி நான் சொல்றேன், பதில் நான் சொல்றேன். சரி சரி. ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வந்து எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப என்னோட ஒப்பீடுகள் வந்து கிளாசிக்ஸோட இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் என்ன பண்றீங்க? ஸோ இப்படியே இருந்து அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா நான் சினிமாக்குள்ள இருக்கேன், நான் எந்த படத்தையும் பார்க்கறது இல்ல. யாராவது கேட்டாங்கன்னா கூட நான் முழிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா அந்த படம் பார்க்கல அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா ஒரு சீன் அங்கே ஓடிட்டு இருக்கும், இதான் நடக்கும்னு என்னால் ரசிக்கவே முடியாம போயிருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு படத்தை வந்து என்ஜாய் பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டே நான் இழந்துட்டு அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்பதான் திரும்ப வந்து என்னன்னா ரீடைன் பண்ணிருக்கேன். பழைய படங்கள்லாம் பார்க்க இல்ல அப்படி இல்ல. நீ எங்க இருந்து ஆரம்பிச்ச? ஒரு சாதாரண ஒரு நீ என்ன உனக்கு ஒரு கொம்பு முளைச்சு நீ வந்து அதுக்குள்ள போயிட்டு நீ ஒரு விமர்சகரா உட்காந்து இது எப்படி இதுதான் இப்படிதான் நடக்கும் இந்த லைட் அதெல்லாம் சாதாரணமா உனக்கு எப்படி ஒரு படம் பிடிக்கும் பார்க்க? சாதாரணமா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு படம் உனக்கு அப்படி இருக்கா, அதை பாரு அப்படிங்கும்போது திருப்பி என்னால படம் பார்க்க முடியுது. ஓகே. திருப்பி எனக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் வரலாம், பார்க்க முடியாம ஆகலாம். அப்ப நம்மளே தட்டி எழுப்பி, தம்பி வா நீ ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், சாதாரணமா பாரு ஒரு படத்தை அப்படின்னு சாதாரணமா பாக்குறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து ஒரு 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது அது படிப்பினையா ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல எடுத்த உடனே நீங்க நிறைய வந்து கிளாஸஸோட உட்காந்து ஒரு படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ஜாய் பண்ணுங்க ஒரு படத்தை. நீங்க வந்து ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படிதான் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்பயும் மாத்திக்கிட்டு நான் வந்து படம் பார்க்கறேன் சினிமா ரசிகனா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. இடையில விமர்சகர்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. அதாவது என்கிட்ட வந்து ஒன்னும் இல்லைண்ணா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1000 பேர் இருந்தாலே ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு வெளியே அதுக்கப்புறமா இதுக்காக ரெக்கார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதனால படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீணாகுது, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அதை பத்தி? உங்களோட ஒப்பீனியன் என்னது இந்த மாதிரி ரிவ்யூ பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? எனக்கு வந்து என்னன்னா ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு படத்தை வந்து யாரும் விமர்சிக்க கூடாதுங்கிறதுலாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஒரு படத்தை வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்படி ஒரு படம் எடுக்க உரிமை இருக்கோ அதே மாதிரி உங்க படத்தை வந்து நான் விமர்சிக்கிறதும் எனக்கு நான் அதை சொல்றேன். இதுல இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம், இதுல இந்த பிரச்சனை இருக்கு, இது பாராட்டுக்குரியது அப்படிங்கறத எல்லாமே சொல்லலாம். இதை யார் சொல்றாங்கிறது முக்கியமா இருக்கு. அவங்களுக்கு அது எவ்வளவு தெரியும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறதுனால உங்களுக்கு ஒட்டுமொத்த சினிமாவும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சினிமால நீங்க ஒரு சாதாரணமா உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். ஆனா சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கலா இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க உங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சு இப்ப எனக்கு சாதாரணமா எனக்கு அந்த பார்த்தேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல எனக்கு பிடிக்கல, மேபி உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அது வேற. உங்களுக்கு சினிமாவே இப்ப தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமே நீங்க இதை வந்து சொல்றீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சினிமா எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள ஒரு படத்தை வந்து நீங்க வந்து ரிவ்யூ பண்ணா
அப்போ வந்து அது என்னன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இன்னொரு ஒரு ஒரு 1000 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, அப்போ வந்து அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெறும் ச காசு இல்லாம இல்ல. அதுல ஒரு நெறைய காசும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால, அது நெறைய பேருடைய தொழில, நெறைய பேருடைய குடும்பத்தையும் அது பாதிக்குது. பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அது ரொம்ப பொறுப்போட செய்யணும்னு நான் நெனைக்கிறேன். விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். விமர்சிங்க. அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். நல்ல தரமான படங்கள் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான். அதோட பொறுப்போட ஒரு நீங்க அந்த பொறுப்ப இழந்துட்டு நீங்க ஒண்ணு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நம்மளுடைய படம் நீங்க வந்து "வீவன் மர்டர் கேஸ்" படம் பண்ணும்பொழுது, நீங்க என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்க? ஒரு சில சீனா இருக்கட்டும், இல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னீங்க. அதுக்கப்புறமா படம் பண்ணும்பொழுது என்ன டிஃபிகல்டீஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஏன்னா உங்களுடைய டெபியூ ஃபிலிம் அது. கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி ஏடியா நெறைய வொர்க் பண்ணிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் நீங்க டைரக்டரா அந்த படங்கள்ல என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் பார்த்தீங்க? இல்ல டிஃபிகல்டீஸ்ன்றத விட ஏன்னா அது எல்லாருக்கும் இருக்கும். எல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரும் இருக்கும். நான் அது ம். சொன்னேன்னா, ம். அது என்ன எல்லாருக்கும் நடக்கிறது ஆ. தானேன்றது இருக்கும். நான் அதுக்குள்ள போக விரும்பல. எல்லாருக்கும் அது இருக்கிறது தான். ம். நான் ஒரு விஷயம் வேற யாருக்கான இது பயன்படும்னா, நான் இந்த விஷயத்த சொல்லலாம். எனக்கு என்னன்னா, அந்த ஒரு ஒரு 5 நாள் ஷூட்டுக்கு பிறகு ரொம்ப நேரம் ஒரு ஷாட்டுக்காக உட்கார்ந்திருந்தேன். வரவே இல்ல. இது என்ன இது? க அ கரெக்ட்டா வந்து ட்ராலி வரணும். ம். அந்த அந்த ஒரு குட்டி கேரக்டர் ஓடி வந்து நிக்கணும். இங்கேருந்து பூ வந்து குடுக்கணும். அந்த லைட்டும் வந்து கரெக்ட்ல வெளிய அவுட்டோர்னால வெளிய மாறிட்டே இருக்கு லைட் வேற. இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒண்ணா நடக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹவர்ஸா வெயிட் பண்றேன். ஓகே. ஸோ 2 ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நடந்துடுச்சு. அ அப்ப நடந்து முடிஞ்சுச்சு. எல்லாம் முடிஞ்சு ஷூட் முடிஞ்சு நான் வந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் யோசிக்கிறேன். ச்சே! மேஜிக் மாரி இருந்துச்சுல்ல. எப்படி எல்லாம் அப்படி நடந்தது கரெக்ட்டா. சூப்பரா இருந்தது அந்த ஷாட் அப்படின்னு நெனச்சுட்டே போறேன். ஆ. நெனச்சுட்டே போகும்போது தான் எனக்கு புரியுது. நானே நெனச்சது வந்து என்னன்னா, அது மேஜிக் மாரி. அது மேஜிக் மாரி தான் இருந்துச்சு. ஸோ மேஜிக் வந்து நான் எல்லா ஷாட்லயும் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன்னா, என் படத்தினுடைய பட்ஜெட் எங்கேயோ போயிடும். ம். ஓ! அப்படி இல்ல. எனக்கு என்ன கிடைக்குதோ, என்ன கிடைக்கப்பெறுதோ, அதுக்குள்ள நான் எப்படி வந்து ஆ மேஜிக் பண்ண ஆ முடியும். அப்படிதான் நம்ம இருக்கணுமே தவிர, நம்ம வந்து எல்லா டைம்க்காக இந்த ஒரு ஷாட்டுக்காக நான் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இந்த படம் இப்போதைக்கு முடியாது. இது முடிக்கிறதுக்கு என்னங்கிறத நம்ம வந்து இருந்தா தான், அ ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம முதல்ல எடுத்த உடனே எனக்கு இது வந்தா தான் அது ஆச்சு அப்படின்னு ஒரு டைரக்டரா நினைக்கக்கூடாதுங்கிறது தான் புரிஞ்சுட்டேன். அந்த தாட் வந்த பிறகு படம் ரொம்ப ஃபாஸ்ட்டா முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் அப்படியே ரொம்ப பொறுமையா நான் எடுக்க வேண்டியத எடுக்காம தள்ளி போயிட்டே இருந்தது. இது எனக்கு ஒரு பெரிய புரிதலா நான் பார்த்தேன். ஸோ எல்லாமே நடக்கணும்ன்றது வந்து ஒரு மேஜிக். அந்த மேஜிக்க நீ எல்லா டைம்லயும் நிகழ்த்தணும்னு நெனச்சிருந்தீன்னா, உன்னோட டைமும் போயிட்டுருக்கும், பணமும் போயிட்டுருக்கும். சூப்பர். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, "தம்பி இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ட் பண்ண முடியுதுப்பா படம் பார்க்கும்பொழுது" அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் இப்போ இருக்கிற இயக்குனர்கள்ல, ஆஸ் எ இயக்குனரா நீங்க வந்து, இவங்கள்து வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாம ஓரளவுக்கு இருக்கு. கொஞ்சம் நல்ல ஃபில்மிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் த மேஜிக் இன் தேர் மூவிஸ் அப்படின்ட்டு யாராவது ஒரு இயக்குனர் 1, 2 இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல நம்ப சொல்ற அளவுக்கு நம்ம அதுதான். அப்படி ஒண்ணும் இது இல்ல. நான் வந்து சாதாரணமா ஒரு ஓகே. ரசிகனா நான் வந்து சொல்லலாம். எனக்கு வந்து அப்படி எனக்கு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்சது. அதாவது பிரெடிக்ட் பண்றது கூட இல்ல. ஒரு மூவியே வந்து ஒரு எமோஷன் சம்மந்தப்பட்டது. நீங்க வந்து ஒரு சிரிக்கிறதுனா, நீங்க மறந்து சிரிக்கிறதோ, இல்ல ம். வந்து நான் சினிமா தான் பார்க்குறேங்கிறத மறக்கிற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ம். அதுதான் ரொம்ப முக்கியமான அந்த அந்த தருணத்த உண்டு பண்ணது எனக்கு லப்பர் பந்து. ரப்பர் பந்து. நான் வந்து சித்தூர்ல இப்ப ஷூட்டிங்ல இருந்தேன். நைட்டு போயிட்டு அந்த படம் பார்த்தோம். நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். சித்தூர்ல வந்து நெறையா அ தெலுங்கு தெரிந்த மக்கள் தான் அப்படி இருந்தாங்க. பால்கோவா ஃபேமஸ்ண்ணா. ஆமா. சித்தூர், சித்தூர் நானும் பால்கோவா. அப்படிதான் நெனச்சேன். ம். இருக்கவங்க அவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லா எல்லாம் வந்து தெலுங்கு தெரிஞ்சவங்க வந்து அது லப்பர் பந்து வந்து அவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க. நான் அப்போ வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது, ச்சே! இத நம்ம ஊர்ல பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே! அங்க இருக்கக்கூடிய வைபே வேறயா இருந்திருக்குமே! இன்னும் அப்படி இந்த படத்த பயங்கரமா பார்த்துருக்கலாமே! எனக்கு என்ன மறந்து நான் சிரிச்சு நான் வந்து அ அதாவது அப்படி என்ஜாய் பண்ண ஒரு படம். ஸோ அந்த மொமெண்ட்ட கிரியேட் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கலாம். இப்போ ஒரு மெய்யழகன் வந்துட்டு மெய்யழகன். அ இப்போ இதுல ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது ஃப்ளைட் டிலேன்றதுனால உட்காந்துட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு சொல்லி சரி அப்போ ஓப்பன் பண்ணி மெய்யழகன் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ச்சே! நான் எவ்ளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த படத்த நான் தியேட்டர்ல போய் தியேட்டர்ல. பார்த்துருக்கணுமே! இப்படி வந்து அப்படின்னு மகேந்திரன் சார் எனக்கு தெரியும். கேமராமேன். அவருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சாரி சார். நான் படத்த வந்து இப்ப தான் Netflixல பார்த்தேன். ரொம்ப நல்ல படம் சார். ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஆனா ஃப்ளைட்ல நான் அப்ப பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ளைட் போய் உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் என் கூட யார் இருக்காங்க என்னன்னுலாம் பார்க்கல. ஆனா அந்த ஃப்ளைட்ல என் கூட டிராவல் பண்ண யாரா இருந்தாலும், இவனுக்கு கொஞ்சம் வந்து மனநிலை சரியில்லைன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா, திடீர்னு அழுவுறேன், திடீர்னு சிரிக்கிறேன். ஸோ
ஸோ இது இருக்குல்ல, இந்த எமோஷன்ஸை உங்களை தெரியாம ஆ. டேப் பண்ணி விடுறது இருக்குல்ல, இதை செய்யற யாரா இருந்தாலும், ஸோ ஒரு டைரக்டரால எல்லா படமும் நல்லதா திடீர்னு அவங்க வந்து சறுக்கலாம், திடீர்னு ஒரு சம படமா பண்ணலாம். ஸோ இவங்க பர்டிகுலர் இந்த டைரக்டர்னு இல்லை, அந்த டைம்ல அந்த படத்துல உங்களுக்கு அந்த எமோஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம். ஸோ அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த வருஷம் வந்து அவங்க படங்கள் சரியா போகாம கூட இருக்கலாம். அடுத்த வருஷம் வந்து அவங்க மேபி இந்த மாதிரி எமோஷன்ஸை நம்மளுக்கு டேப் பண்ணி விடுற மாதிரியான ஒரு படத்தை கூட கொடுக்கலாம். அதனால இந்த டைரக்டர் நான் மென்ஷன் பண்ண விரும்பாம, படங்கள் வந்து அந்தந்த வருஷத்துக்கு மாறுபடலாம். அப்படி ஆனா அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச காட்சி எதுன்னு? படம் ஃபுல்லா பிடிச்ச காட்சி மெய்யழகன்ல ஃபேவரட் சீன் பா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து கார்த்தி சார் அவரோட இன்ட்ரோடக்ஷன் இவர் அரவிந்த் சார் உட்கார்ந்திருப்பாரு. இல்ல ஒய்ஃப்க்கு போனை டக்குன்னு போனை வாங்கி பேசுவார். போனை வாங்கி அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து டாடா அப்படின்னு. இதுக்கு பதில் வந்து யாருன்னே தெரியாது, யார் இவன், என்ன நமக்கு வந்து டாட்டான்னு சொல்றான். அவ்வளவு டைம்லாம் இல்ல, ஒரு சின்ன மொமெண்ட் தான் இருக்கும். டாட்டா அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி இதை வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இதை எப்படி யோசிக்க முடியும் அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. அந்த படத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய நுவான்சஸ் அந்த படத்துல நிறைய இருந்தது. ஸோ எனக்கு இது நான் சத்தம் போட்டு சிரிச்சேன். ஓகே, அந்த படத்துல நாட்டுப்பால் டீ இருக்கு பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட நாட்டுப்பால் டீ கேட்டேனா, அந்த மாதிரி இவங்க லைஃப்ல யாரா நாட்டுப்பால் டீ கேரக்டர் யாரா இருக்காங்களா? நான் உனக்கு கேட்டனா ஏன்னா தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆமா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் அப்படிதான் கிட்டத்தட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட நாட்டுப்பால் டீ தான் என் கூட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா அவங்கனாலதான் நம்ம மேல யார் அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்களோ. அதாவது அவர் உங்களை அத்தான் அந்த மாதிரி? அத்தாலாம் இல்ல, ஃப்ரெண்ட். ஆனா வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து அந்த மாதிரி தான். எனக்கு மெய்யழகனே அந்த மாதிரி தான். கண்டிப்பா எல்லாருக்கும் ரிலேட் ஆகக்கூடிய ஒன்னா இருந்திருக்கு. எனக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு டீ கடையில பார்த்தேன். அவனுக்கு என்ன நல்லா தெரிஞ்சு அவன் நல்லா பேசுவான். எனக்கு உண்மையாவே எனக்கு அவன் பேர் தெரியல. அதே இருக்க படமே அதான் இல்ல. நமக்கு வந்து அது பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பா நமக்கு ரிலேட் ஆகின மாதிரி நிறைய பேருக்கு அது ரிலேட் ஆயிருக்கும். நம்மளும் நம்ம வீட்டுல இப்ப இல்ல, வேற ஒரு வீட்டுல இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், ரிலேட்டிவ். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போனா என்ன நடக்கும், இது எல்லாருக்கும் ரொம்ப கனெக்டபிளா இருக்கு. அதான் சொல்றேன், இந்த ஒரு எமோஷனும் உங்களுக்கு எவ்வளவு கனெக்ட் ஆகுது ஒரு மூவி அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இதே மெய்யழகன் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம். ஆமா ஆமா. வடச்சென்னையில வந்து நான் பாதி நாள் இருந்தேன். ஷூட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே. போஸ்ட் ப்ரொடக்ஷன் சார் கூடவே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ போய் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்ல கத்துக்கிறத விட வேற யார் சொல்லி தருவா இவ்வளவு விஷயத்துக்கு. யாரே வந்து எனக்கு கூப்பிட போற சீட்டு போற வரியா, எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஐட்டங்காரன் ரோல்லாம் அவர் பண்ணாருன்னா பயங்கரமா இருக்கும். சார் ஒரு நாள் உங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அதெல்லாம் நடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஈஸியா போயிடுவார். ஆனா நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் அவர் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு ஐட்டங்காரன் இவர் தான் அப்படின்னு சொல்லி அப்படி தோணும்.